கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஒரு வேத வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 62வது சங்கீதத்திலே சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். முதலாவது வசனம், தேவனையை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். 2வது வசனம், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இது தாவீது எழுதின சங்கீதம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய ஆத்துமா கர்த்தரை மாத்திரமே நோக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. அவருடைய ரட்சிப்பு அவராலே வரும் அப்படின்னு சொல்லி முதல் வசனம் சொல்லுது. 2வது வசனம், அவரே என் ரட்சிப்புன்னு சொல்லிட்டார். ஒரு விஷயம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன சொல்கிறாரு, என்னோட ரட்சிப்பு அவரால் வரும்ன்றாரு. அடுத்த வசனம் சொல்கிறாரு, அவர் தான் என் அடைக்கலம், அவர் தான் எனக்கு ரட்சிப்பு, வேற எங்கேருந்தும் எனக்கு வரப்போகிறது இல்லை, அவர் தான் எனக்கு எல்லாமே, என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் அடைக்கலம், என் மீட்பு எல்லாமே அவர் தான், அதனால் நான் அசைக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனம் சொல்கிறார் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம் அது. என் ஆத்துமாவை தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். உங்களோட எதிர்பார்ப்பு, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களோட ஆசைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாமே அவர் மட்டுமேன்னு சொல்கிறார். அவராலே வரும், வேறு யாராலையும் இல்லை அப்படின்றது தீர்மானமாக சொல்கிறார். அவராலே வரும். அப்போது நம்மளோட எதிர்பார்ப்புகள் அவர் மேலே நாம் வைக்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே வைக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளோட தேவைகள் ஒவ்வொன்றையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறான்றதுக்கு இது ஒரு அடையாளமான வசனம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு எண்ணம் சொல்கிறத விட வேதத்திலும் சில வசனங்கள் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 24வது வசனம் வாசிச்சிங்கன்னா, மோசேயை குறித்து அதில் எழுதியிருக்கும். அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை மோசே கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். இது எல்லாமே நமக்கு தெரியும். மோசே அவரோட கையினால தான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட போகிறான்னு சொல்லி, அதாவது 7:25 சொல்லுகிறது, தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்று தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறிந்து கொள்ளவில்லை. ஸோ இவர் என்ன நினச்சிட்டு இருந்தார், நம்ம மூலமாக தான் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்க போகிறாரு, நம்ம ஜனங்களுக்கு எல்லாருக்கும், இஸ்ரவேல் எல்லாருக்கும் என் மூலமாக ரட்சிப்புன்னு நினச்சிட்டு இருந்தார். அதனால் அவர் போய் அந்த சண்டை பண்ணவங்கள்ட்ட போய் அவரை மத்தியஸ்தம் பண்ணி அவங்கள கலைச்சி விட்டார். அவர் நினச்சிட்டு இருந்தார் அப்படி, அதாவது அவரோட எண்ணம் எல்லாமே என்ன வச்சு தான் கர்த்தர் செய்ய போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, 40 வருஷம் எதுவுமே நடக்கலை. 40 வருஷம் கழித்து அதில் 7:35 சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள், உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி மோசே மறுதலித்த அந்த மோசே, அதாவது என்று சொல்லி அவர்கள் மோசையை மறுதலித்தாங்கல்ல, அந்த மோசையைத்தானே தேவன் முச்செடியிலிருந்து அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அதாவது என்ன சொல்கிறாரு, யார் மூலமாக ரட்சிப்பு வரும்னு நினச்சின்னு உங்கள் எதிர்பார்ப்புகளை உங்கள் மேலே வச்சுருந்தீங்களோ அப்போ நடக்கலை. 40 வருஷம் கழித்து உன்னை யார் எங்களுக்கு அதிகாரியாக வச்சதுன்னு கேட்ட அதே ஆட்கள் மூலமாக மோசையை ஆண்டவர் ரட்சித்தார். அப்படின்னா உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாமே கர்த்தர்கிட்ட விட்டுடுங்க. ஆண்டவர் எனக்கு செய்வார், வாக்கு கொடுத்துருக்கலாம். ஆனாலும் எந்த சூழ்நிலையும் மனுஷனை நோக்கி பார்க்காம ஆண்டவரை மாத்திரம் நோக்கி, நீரே என் நம்பிக்கை, என் ரட்சிப்பு, என் எதிர்பார்ப்பு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் எப்போ ஆண்டவரை 100க்கு 100 ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து வாழ்கிறீர்களோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. யோசேப்பு குறித்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆதியாகமம் 40:13 ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அவனுக்கு சொல்கிறாரு, 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே நீ கொடுப்பாய். அடுத்து, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும். இப்போ என்னாச்சு, சொப்பனம் கர்த்தர் தான் அர்த்தத்தை சொன்னார். ஆனால் இவனுக்கு சொல்லி விட்டுமே இவன் ரைட் ஹேண்ட் ஆச்சு, ராஜாவுக்கு பிஏவாச்சு, இவன் சொன்னால் கேட்டுப்பாரு அப்படின்றதுனால அவன் என்ன பண்ணிட்டான், அவன்கிட்ட போய் சொல்கிறான்.
சொல்லிட்டு இந்த மாதிரி அடுத்த வசனம் சொல்கிறான், நான் எபிரேயர் தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை. அதாவது இவனை குறித்து எல்லாத்தையும் அந்த பாத்திரக்காரன்ட்ட சொல்கிறான். நான் இந்த மாதிரி ஒரு தப்பும் பண்ணல, நான் தெரியாமல் இங்கே கொண்டு வந்து என்னை அழைச்சிட்டாங்களே தவிர நான் இதுக்கு பாத்திரம் இல்லை, ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதனால் நீ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி என்னை வெளியில் கொண்டு வரியா அப்படின்னு. ஏன்னா நம்ம இவனுக்கு ஒரு நன்மை செஞ்சுருக்கோம், இவன் நமக்கு பிரதி உபகாரமாக நன்மை செய்வான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த பாத்திரக்கிட்ட சொல்கிறான். ஆனால் 40:23 சொல்லுகிறது, பாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். மறந்து விட்டான்னு சொல்கிறத விட கர்த்தர் அதை மறக்க பண்ணினார்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் உன்னை தூக்கி நிறுத்த வேண்டிய இடமே வேற, நீ ஒரு மனுஷன் கையில் போய் விழுந்தன்னா நீ நிற்கிற இடமே வேறையா இருக்கும். அதனால் என்னோடய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்றதுனாலே ஆண்டவர் மறக்க பண்ணியிருக்கலாம். 2 வருஷத்துக்கு பிறகு 41:9 ஆதியாகமம் சொல்கிறது, அப்பொழுது பாத்திரக்காரன் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வருகிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்கிறேன். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். 41:41 பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். இதுதான் தேவனுடைய திட்டம். ஸோ தேவ திட்டம் வேற லெவல். உண்மையிலேயே நீங்கள் நினைக்கிறத விட அதிகம், நாம் நினைக்கிறத விட அதிகம். இந்த உலகத்தில் நாம் கற்பனை கெட்டாத அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்ன்றது உண்மை. ஏனென்றால் ஏதோ நீங்கள் சமாதானத்துக்காக சொல்கிறதோ இல்லை சந்தோஷப்படுறதுக்காக சொல்கிறது இல்லை. நம்ம ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்து மூலமாக நம்மளை புறஜாதியார்கள் நம்மளுக்கிட்ட ஆண்டோட ஆசீர்வாதத்தை கொண்டு வரதுக்காகவே அவர் சிலுவைக்கு போனார்னு நமக்கு தெரியும். அதனால் புறஜாதியாகிய நம்மிடத்தில் அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் சிலுவைக்கு போய் சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறார். அதனால் கண்டிப்பாக நம்ம ஆண்டவரோட திட்டத்தின்படி போவோமானால், மனுஷனை பார்க்காதபடி போவோமானால் கண்டிப்பாக ஆசீர்வாதம் நம்மிடத்தில் வருகிறது நிச்சயம். கொலோசியர் 3:23 சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து. அதாவது அவரை நீங்கள் வணங்குறதுனாலேயே சுதந்திரமான ஒரு பலன் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஸோ நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் என்ன பண்ணாலுமே, இது மனுஷன்ட்ட இது செஞ்சோம், இவங்ககிட்ட இது கிடைக்குமா, இவனுக்கு நிறைய ஆளுங்களை தெரியுமே, இவனுக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கோம், இவங்ககிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் கேட்கலாமா, அப்படி போகிறத விட்டுட்டு இதை நான் இவனுக்காக செய்யலை, கர்த்தருக்காக செய்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஒத்தாசை வரும், இந்த மனுஷங்கிட்டேருந்து இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் தேடி வரும். நான் ஒருத்தரை குறித்து கேள்விப்பட்டேன். ஒரு அயர்ன் கம்பெனியில், அதாவது துணிகள் அயர்ன் பண்ணுவாங்கள்ல, அது ஒரு பெரிய கம்பெனியாக வச்சு சிங்கப்பூரில் ஒருத்தர் வேலைக்கு போய் சேர்ந்தாராம். அவரோட தொழிலே அங்கே அந்த எஜமானன் சொல்கிற எல்லா துணியையும் அயர்ன் பண்ணி வைக்கிறது தான். அவர் சாதாரணமாக இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இவர் அதிகமான இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமேன்னு சொல்லி நடுவில் இன்னும் ஒவ்வொரு அயர்ன் துணிக்கு நடுவுலையும் ஒரு பேப்பர் வைக்க சொல்லும் போதெல்லாம் 2 பேப்பர் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப அழகாக அயர்ன் பண்ணி கொடுத்து விட்டாராம். இப்படியே அவர் செய்கிற வேலையை கர்த்தருக்கு என்று செய்கிறோம் இதன்னு நினச்சி அவர் சரியாக இந்த காரியத்தை செஞ்சுட்டே வந்தாராம். ஒரு 1.5 வருஷங்கள் வேலை பார்த்த பிறகு ஒரு நாள் அந்த ஓனர் அந்த கடையிலேருந்து அவருக்கு பிறந்த நாள் தான். எல்லாரையும் பிறந்த நாளைக்காக எல்லாரையும் அழைத்திருக்கும் போது இந்த தம்பியையும் அழைத்திருக்கிறார். அழைத்துட்டு சொன்னாராம், இந்த மாதிரிப்பா நான் 1.5 வருஷமாக உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன், நீ பண்ணுற வேலை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, உன்னோட துணி காரியங்கள் நீ எல்லாமே கடவுளுக்கு என்று செய்கிற, அதில் நல்லா உங்களோட டெடிக்கேஷன் ஒர்க் எனக்கு தெரியுது, அதனால் இந்த கடையே உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன், நீ தான் இந்த கடைக்கு ஓனர்னு சொன்னாராம். அன்றைக்கி அந்த தம்பி சொல்லும்போது நான் இப்படி யோசித்து கூட பார்க்கல, வேலைக்கு தான் போனேன், ஆனால் உண்மையாய் கர்த்தரை நினச்சி நம்ம இதை செஞ்சாலும் கர்த்தருக்கு என்று செய்யணும்னு நினச்சி இந்த வார்த்தையை சொல்லி அவன் செய்யும்போது கர்த்தர் மெய்யாகவே ஆசீர்வதித்து இப்போ எனக்கு நான் அந்த கடைக்கு ஓனராக இருக்கிறேன்னு சொல்லி அந்த தம்பி சொல்ல கேள்விப்படும்போது சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் மார்க் 9:41 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடையவனாக இருக்கிறபடினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை. அதாவது ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதை கணக்கு எழுதி வச்சுட்டு பலன் கொடுக்குறாராம் அவர். அதனால் எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யணும். அப்படி நன்மை செய்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனால் எதிர்பார்ப்பு ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கறது கர்த்தர்ட்ட மட்டும்தான். மனுஷனுக்கு நன்மை செய்யணும், கர்த்தருக்கு செய்கிறதா நினச்சி செய்யணும். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்லாக ரிவார்டு எங்கேருந்து வரும்னா ஆண்டவர்கிட்டேருந்து மட்டும்தான் வரும்.
அப்படி நீங்கள் நினைக்கணும். ஏன்னா நீங்கள் மனுஷனுக்கு செய்யும்போது அவன் திருப்பி செய்யலைன்னா உங்களுக்கு ஒரு கசப்பு வந்துடும், ஒரு பிட்டர்னஸ் உள்ளே வந்துடும். என்னடா நம்ம செஞ்சோம், நமக்கு செய்யலை, இவ்வளோ நன்றியே இல்லாதவனாக இருக்கானே அப்படி நினைக்கும் போது இருதயம் கசந்து விடும். அதனால் அந்த கிருபை நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா, அந்த கிருபையை நம்ம போக்கடிச்சிடுவோம் அந்த கசப்பு வரும்போது. அதனால தான் சொல்கிறார் எபிரேயர் 12:15 சொல்லுகிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் எழும்பி முளைத்து கலக்கம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போது நீங்கள் கசப்பான வேர் முளைச்சிடுச்சுனாலே முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அப்போது தீட்டு உண்டாயிடுது. அப்புறம் எல்லாரோட நம்ம சரியாக பேச மாட்டோம், நமக்கு யாருக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும், கசப்பு வந்துடும். அதனால் எப்பயுமே கசப்பு ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதனால் அந்த வேரை அறுத்துருங்க, கசப்புன்ற வேரையே தூக்கி போட்டுருங்க. நாம் செய்கிறது கர்த்தருக்காக, அறுவடை கர்த்தரிடத்துலேருந்து வரும், எனக்கு ஒத்தாசை அவர்கிட்டேருந்து வரும், என்னோடய எதிர்பார்ப்புகள் கர்த்தரிடத்துலேருந்து வரும் என்ற நினைப்போடு நீங்கள் பண்ணுங்கள். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல இருக்கும், அதோட கனி ஒரு இடத்துல இருக்கும். இப்போது உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பம்கின், அந்த பம்கினுக்கு என்ன தமிழில், பூசணிக்காவை எடுத்துருந்தீங்கன்னா அது ஒரு இடத்துல நீங்கள் நடுவீங்க, ஆனால் உங்களுக்கு அது பலன் கொடுக்காது. அது கொடி எங்கேயோ படர்ந்து போய் வேற ஒரு இடத்துல அந்த பூசணிக்காய் காய்க்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் வேறு இருக்கும், ஆனால் அதோட கனி வேறு இடத்துல இருக்கும். குறிப்பாக இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்கள் ஆஃபீஸில் யாராவது ஏதாவது திட்டாங்க, எதுவும் பிரச்சனை ஆச்சு, நேராக அதை கொண்டு வந்து வீட்டில் தான் காமிப்போம். யாராக இருந்தாலுமே சரி, நமக்கு யார் கூட இருக்கிறாங்களோ அவங்க மேலே காமிப்போம். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இடம் வேறு, திட்டு வாங்கினது வேறு இடத்துல, ஆனால் கோவத்தை காமிக்கிறது வேறு இடத்துல. அந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு நடந்த காரியம் வேறு ஒரு இடத்துல இருக்கும், அதோட கனி வேறு இடத்துல இருக்கும்னு எழுதியிருக்கிறபடி அந்த மாதிரி இல்லாதபடிக்கு நீங்கள் எப்பொழுதுமே கசப்பு இல்லாமல் ஆண்டவர் இடத்துல மாத்திரம் எல்லாவற்றையும் எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் அதாவது 62:5 சொல்லுகிறபடி சங்கீதம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவராலே வரும்னா அவராலே மாத்திரமே வரும், வேறு சோர்ஸ் எனக்கு இல்லை, வேறு யாரையும் நான் எதிர்பார்க்கவில்லை, என்னோட எல்லாமே அவர் மட்டும்தான். அப்படி நீங்கள் நினைக்கும் போது, அப்படி எண்ணத்தோடு நீங்கள் வாழும்போது, கர்த்தரிடத்திலே மாத்திரம் ஒத்தாசை எதிர்பார்க்கும்போது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கிறது நிச்சயம் என்றதில் சந்தேகமே கிடையாது. இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு மகிமையின் நாளாக இருப்பதாக என்று சொல்லி உங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.